ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மந்த்லி நீங்கள் ஒரு 5,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க. அதாவது மாதம் 5,000 5 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா டோட்டலாக நீங்கள் 3 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 3 லேக்ஸ், இந்த 3 லேக்ஸ் வந்து அட் தி எண்ட் ஆஃப் 5th இயர் உங்களுக்கு நாட் ஓன்லி டபுள் மட்டும் கிடையாது, நியர்லி 7 லட்சம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக வரும், மெச்சூர்டு வேல்யூவாக வந்திருக்கும். ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றினா ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸும் அண்ட் ஆல்சோ அது எந்தெந்த இயரில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணிங்கன்னா என்னென்ன மெச்சூர்டு வேல்யூ வந்திருக்குன்றதை பற்றியும் அண்ட் ஆல்சோ அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி என்னென்ன செக்டார்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் அண்ட் ஆல்சோ எக்ஸிட் லோட் அந்த மாதிரி என்னென்ன டேக்ஸ்லாம் என்னென்னலாம் பண்ணணும், எக்ஸிட் லோட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றியும் அண்ட் ஆல்சோ அதுக்கு பேரலாக இருக்கிற மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு போகணும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோரில் எஸ்பிஐ பிஎஸ்யூ டைரக்ட் பிளான் க்ரோத். ஸோ நீங்கள் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பாப்புலாரிட்டின்னு போட்டிருந்தீங்கன்னா இதுதான் டாப்பில் வந்திருக்கு, சரியா? ஸோ எஸ்பிஐ பிஎஸ்யூ டைரக்ட் பிளான் க்ரோத்னா இது வந்து ஒன் ஆஃப் த மியூச்சுவல், எஸ்பிஐ வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து இந்த எஸ்பிஐ பிஎஸ்யூ டைரக்ட் பிளான் க்ரோத். பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஸோ நம்ம டேரெக்டாகவே இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்கீம். அவங்க எஸ்பிஐ ஆஃபர் பண்ணுற ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்கீம் தான் இது. ஸோ இதில் வந்து இது என்னென்ன ஈக்விட்டியில் இது பண்ணியிருக்காங்க. தீமேட்டிக்னால் வந்து அவங்க தீமேட்டிக் அப்படின்னா பார்த்தாலே நமக்கு தெரியுது, ஒரு இதை பேஸ் பண்ணி ஒரு தீம் பேஸ் பண்ணி அந்த தீம்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸில் தான் அவங்க ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சரியா? அண்ட் ஆல்சோ வெரி ஹை ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி தான். அதிக ரிட்டர்ன்ஸ் வர வர நமக்கு வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும், சரியா? அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு டைரக்ட் பிளான் அப்படின்றதுனால டைரக்ட் பிளான் க்ரோத்னா நம்மள மாதிரி இருக்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து டேரெக்டாகவே நம்மளுக்கு விட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நம்ம டேரெக்டாகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், சரியா? நமக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு புரோக்கரோ ஒரு தேர்ட் பர்சன் மூலயமா நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இதை நம்ம பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 37.38% வந்து ஆனுவலாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இருங்களேன், ஒரு 3 இயர்ஸ் நான் போட்டிருக்கேன். மந்த்லி மாதம் நீங்கள் வந்து ஒரு 5,000 ரூபா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் 5,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,80,000. அது அப்படியே வந்து உங்களுக்கு தேர்ட் இயரில் 3,03,459 கிடச்சிருக்கும். இதே 5,000 நீங்கள் 5 இயர்ஸ் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 லேக் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நியர்லி 7 லேக், அதாவது 6,94,000 கிடைக்குது நமக்கு. அதோட பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா 131%. ஸோ இப்படி தான் வந்து இவங்களோட இது கொடுத்துருக்கு. ஆனுவலைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கும் 37%, ஒரு வருஷத்துக்கும் 37%. அதாவது 1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த 1,00,000 ஒரு வருஷம் முடியச்சில் உங்களுக்கு 1,37,000. மறுபடியும் 2வது வருஷத்துக்கு 1,37,000 இன்வெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு 37,000 ப்ளஸ் இந்த 37 ஆல்ரெடி வந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான 37,000த்துக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ அதுலேருந்து மொத்தமாக சேர்த்து மறுபடியும் இன்னும் 2,60,000 ரவுண்டில் இருக்கும். ஸோ அப்படி நமக்கு டபுள் ஆகிட்டே போகும். ஸோ 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 25%. ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 2013 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2013 ஸ்டார்ட் ஆகி இப்போது இவ்வளோ ரீச்சில் வந்திருக்கு. அப்போ இந்த என்ஏவி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த என்ஏவியோட ப்ரைஸ்னால், அதாவது அவங்களோட டோட்டலாக இருக்கிற எல்லா இதையும் வச்சு அவங்கக்கிட்ட இருக்க ஒரு இதோட மதிப்பு வந்து ஒரே ஸ்டாக்கோட மதிப்புன்னு வச்சுருந்தோன்னா 8 ருபீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போது அதோட மதிப்பு வந்து மேக்ஸிமம் 37 ருபீஸ்க்கு போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக எவ்வளோ இருக்குன்னா 33 ருபீஸில் இருக்குது. அண்ட் 1 மந்த் 6 மந்த் 1 இயரில் இதிலலாம் வந்து கொஞ்சம் டவுன் தான் ஆகியிருக்கு. லாஸ்ட் 1 மந்தில் வந்து 3% கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 6 மந்த்ஸ்லேயும் வந்து 5% வந்து கம்மி தான் ஆகியிருக்கு.
ஆனால் 1 இயரில் வந்து 29% வந்து அதிகமாகிருக்கு. ஸோ ஹை ரிஸ்க் அப்படின்றதுனால மார்க்கெட் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இதில் இது பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு தீமேட்டிக் இதுபடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தீமேட்டிக்னா அவங்க ஒரு ஒரு பர்டிகுலர் செக்டாரில் நிறையா பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் இப்போது 27th டிசம்பரில் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 33. அண்ட் மினிமம் சிப் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 500. இவங்களோட ஃபண்ட் சைஸ் வந்து 4703 crore அவ்வளோ அதுக்கிட்ட இருக்குது. ஸோ இதை நீங்கள் இங்கே இந்த கால்குலேட்டரை வச்சு நீங்கள் வந்து ஆல் டுகெதர் ஒன் டைம் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம், மந்த்லி சிப்பும் பண்ணிக்கலாம். மந்த்லி சிப்னா மாதம் மாதம் இவ்வளோ காசு போடுறது. இதே ஒன் டைம், இப்போது ஒன் டைம் இங்கே பாருங்களேன், மொத்தமாக 1,00,000 நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி சரியா போடுறேன்னா, அப்போது 5 வருஷம் நான் அந்த 1,00,000 அப்படியே விட்டு வைக்கிறேன். சப்போஸ் அந்த 1,00,000 நம்ம ஒரு பேங்க்கில் எஃப்டிலையோ ஆர்டிலையோ போட்டிருந்தோம்னா மேக்ஸிமம் 6% தான் வந்திருக்கும். 6%னாலும் வருஷம் 6% அப்படின்னு பார்த்தாலும் 5 வருஷத்துக்கு 1,30,000 40,000 தான் வந்திருக்கும். ஆனால் இங்கே அதே 1,00,000 அந்த 5 வருஷம் போட்டிருந்தோம்னா நமக்கு 3,00,000 ப்ளஸ் ரூ. 9,719 இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நம்ம நார்மலாக போடுற எஃப்டி ஆர்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இப்போ இவங்க என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவங்க 25 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பிஐலேயே வந்து இவங்க இது ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்பிஐயே ப்ரொப்போஸ் பண்ண ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்பிஐலேயே வந்து 14% அவங்களோட நம்ம போடுற பணத்துலேருந்து 14% வந்து அவங்க எஸ்பிஐக்கு தான் கொடுக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபினான்ஷியல். அதுக்கப்புறம் வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கும் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது 25 ஸ்டாக்ஸ்க்கு இவங்க இது பண்ணுறாங்க. செக்டார்ஸ்னு பக்கத்தில் ஃபினான்ஷியல் செக்டார், எனர்ஜி செக்டார், கேபிட்டல் கூட்ஸ், எனர்ஜி, மெட்டல்ஸு, இன்சூரன்ஸு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியிலே 93.9% இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டினா வந்து நிறையா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். மீதி கேஷில் வந்து 6.1%. இவங்க டெப்ட்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. டெப்ட் வந்து எதுவுமே இவங்க பண்ணலை. டெப்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலி பணம் கொஞ்சோண்டு வச்சுப்பாங்க. அந்த கொஞ்சம் பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்டி ஆர்டி அந்த மாதிரி ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இடத்துல போடுவாங்க. அந்த மாதிரி இவங்க எதுவுமே பண்ணலை. ஆனால் வந்து கேஷாக வச்சுருக்காங்க. கேஷ் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா வந்து சப்போஸ் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆச்சுன்னா அந்த டைமில் அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இவங்க என்ன செக்டார் அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எனர்ஜியில் இவ்வளோ %, ஃபினான்ஷியலில் இவ்வளோ % அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மினிமம் இவங்க வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 1,000, மினிமம் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,000. அதுக்கப்புறமா வந்து மினிமம் எஸ்ஐபின்னு பார்த்தீங்கன்னா 500. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் 5,000 இருக்கணும், செகண்ட் மாதம் 1,000 இருக்கணும். அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் 500ஆகவும் இருக்கலாம், 1,000ஆகவும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன இதுவோ தேவையோ, நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அதையே நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறமா இவங்களோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, பாஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 1 இயரில் 29.3%, 3 இயர்ஸில் 37%, 5 இயர்ஸில் 25%, ஓவரால் அவங்க 12% கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி அப்படின்னு ஆவரேஜ் பார்த்தோன்னா, கேட்டகரினா இந்த கேட்டகரியில் இருக்க மற்ற இதோட கேட்டகரி ஆவரேஜ் பார்க்கச்சில இவங்களோடது 20, மற்ற இதெல்லாம் வந்து 25.4 தான், 26. ஸோ ரேங்க்னு பார்த்தோன்னா லாஸ்ட் 1 இயராக 3 இயராக ஃபஸ்ட்டில் தான் இருக்குது, 5 இயர்ஸில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. சரியா? ஸோ இங்கே நமக்கு மெயின் பார்ட் வந்திருக்கோம். மெயின் அதாவது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டேக்ஸ், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.74%. சரியா? 0.7. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னதுன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுற ஒரு ஃபீ மாதிரி. சரியா? நம்மளோட ஃபண்ட்ஸ் அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக்காக நம்ம பே பண்ணக்கூடிய ஒரு ஃபீ மாதிரி தான். அதாவது வந்து 0.74%. அதாவது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakhனா அதில் 740 rupees அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ இந்த 0.74% தான் அதுதான். ஸோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் லோடு வந்து 0.50% இஃப் ரிடீம்டு வித்தின் 30 days. 30 நாளுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா 0.50%. அது மட்டும் இல்லாமல் வந்து
ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 0.005% கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் 30 நாளுக்குள்ளே எடுத்துக்கிட்டா 0.50%. இப்போ பாருங்கள், டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% டேக்ஸ் கொடுத்துருக்கணும். சரியா? 1 இயர்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% டேக்ஸு. அதே வந்து 1 இயர்க்கு அப்புறமா எடுத்திங்கன்னா நீங்கள் 1.25 லேக் வரையும் எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்கு மேலே வரக்கூடிய ப்ராஃபிட் தான் வந்து ப்ராஃபிட்டுக்கு நம்ம 12.5% வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்ட் வந்து மேனேஜ்டு பை ரோஹித் ஷிம்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு இருப்பாங்கல்ல, ஸோ இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரோஸு கான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பேரும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ பிஎஸ்யூ டைரக்ட் பிளான் க்ரோத்தோட நம்ம வந்து இன்னொரு இதை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம மோத்திலால் நம்ம பண்ணுவோம். சரியா? மோத்திலால் ஆஸ்வெல் மிட் கேப் ஃபண்ட். சரியா? ஸோ மோத்திலால் தான் வந்து இந்த இதில் ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலி இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் இருக்கிறது ஒன் ஆஃப் இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பட் ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி தான், ஆனால் ரிஸ்க்கும் ஜாஸ்தி தான். இது வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட் தான். ஸோ ஸ்டெபிலிட்டி அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் மிடில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரோயிங் ஃபண்டு தான், க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். சரியா? ஸோ இது வந்து இந்த க்ரீன் கலர் ரெப்ரசன்ஸ் எஸ்பிஐ அண்ட் ப்ளூ வந்து ரெப்ரசன்ஸ் மோத்திலால் ஆஸ்வெல் மிட் கேப் ஃபண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்க்கறதுலே நிறையா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, ரிஸ்க் அப்படின்றது ரெண்டுமே வெரி ஹை தான். மினிமம் சிப் அமௌண்ட் 500 தான். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இந்த எஸ்பிஐயில் வந்து ஃபஸ்ட்டு மாதத்துக்கு 5,000, செகண்ட் மந்த்துக்கு 1,000, அதுக்கப்புறமா வந்து 500 எவ்வளவோன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் வந்து மோத்திலாலில் அப்படி கிடையாது. சரியா? மோத்திலால் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுங்களா நான் உங்களுக்கு அது காட்டுறேன். மோத்திலாலில் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ சிப் அமௌண்ட்டா? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் 5,000 தான் பே பண்ணணும். செகண்ட்லேயும் 5,000 தான், மினிமமும் 5,000 தான். ஆனால் நம்ம பார்த்த எஸ்பிஐ பிஎஸ்யூவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி 5,000 பே பண்ணியிருக்கணும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் செகண்ட் மந்த்தில் வந்து 1,000, அதுக்கப்புறமா மினிமம் 500. ஸோ நமக்கு வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்க்கறதுல வந்து எஸ்பிஐயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 0.74%. ஆனால் இங்கே மோத்திலாலில் 0.54% தான். என்ஏவினா ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு வந்து, ஒரு ஸ்டாக் அப்படின்றது இவங்க எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒன்றா இருக்கிறது தான் ஒரு ஸ்டாக். என்ஏவி 33. ஆனால் இங்கே இதோட ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு வந்து 126.8. இதோட ஆரிஜின் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2013, இது 2014 தான். இவங்களோட ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 4,000 crore இருக்குது, இது 18,000 crore இருக்குது. எக்ஸிட் லோடு வந்து 1% இஃப் யூ ரெடீம் வித்தின் 1 year. ஒரு இயர்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1%. ஆனால் இங்கே வந்து 30 நாளுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா 50%. அவ்வளோதான். இதெல்லாம் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ளஸ்ஸு மைனஸு பிஇ ரேஷியோவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டாப் 10 ஹோல்டிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லுக், ஒரு ஃபண்டமெண்டலை நாங்கள் ஜஸ்ட் எடுத்துக்கொண்டு வந்து காட்டுறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஓவர்வியூ நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணச்சில பார்த்துட்டு இந்த தீமேட்டிக் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிகாஸ் அவங்க எந்த ஸ்டாக்ஸில் பர்டிகுலராக அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னா, கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு பேரலாக இருக்கிற மற்ற மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க.